இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பி பேஸ்ட்டில் இருக்க ஹைட் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பார்க்குற சீட்டில் அட்டெண்டன்ஸ் சீட்னு ஒரு சீட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா, அடுத்து பாருங்கள் VLOOKUPனு சொல்லி ஒரு எக்ஸல் சீட்டு. இது வேறு இடத்துல இருக்குது, இது வேறு இடத்துல இருக்குது. எனக்கு என்ன வேணும்னா, இப்போ இந்த VLOOKUP இருக்குல்ல, இந்த VLOOKUPக்குள்ளே அட்டெண்டன்ஸ் சீட்டு வேணும், இல்லை அட்டெண்டன்ஸ் சீட்டுக்குள்ளே இந்த சீட்டு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உதாரணத்துக்கு இப்போ VLOOKUPல அட்டெண்டன்ஸ் சீட் வேணும்னா என்ன பண்ணுவோம், இதை ப்ளஸ் ஐக்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வந்துடும். அடுத்து நம்ம அட்டெண்டன்ஸ் சீட்டு போய்க்கிடுவோம். இந்த சீட்டை ஃபுல்லாக அப்படி செலெக்ஷன் இந்த இடத்துல போய் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிக்கிடுவோம். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த VLOOKUP சீட்டில் வந்து இந்த சீட்டை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் இருக்கு பாருங்க, அதை ப்ரெஸ் பண்ணோம்னா இப்படி ஒரு டேபிள் உங்களுக்கு ஓப்பன் ஆகுமா. இதில் ஆல் யூஸிங் சோர்ஸ் ஆஃப் தம் இருக்குல்ல, இதை கொடுத்தோம்னா அங்கே என்ன ஃபார்மெட்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கோமோ அப்படியே உங்களுக்கு இதில் பேஸ்ட் ஆகும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா பாருங்கள் பேஸ்ட் ஆகிருச்சா. இது ஒரு வழி, ஓகேங்களா. இப்படி இன்னொரு மாடலில் இருக்குது, அது மட்டும் டெலிட் பண்ணலாம். அதுக்கு நான் இதை முதல்ல டிலீட் பண்ணிடுறேன். இப்போ VLOOKUP சீட் இருக்கா, எனக்கு இங்கே திரும்ப எனக்கு அந்த அட்டெண்டன்ஸ் சீட் வேணும். அப்போ நான் திரும்ப நான் இங்கே அட்டெண்டன்ஸ் சீட்டு போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே மூவ் ஆர் காப்பின்னு இருக்கு பாருங்க, இதை கொடுத்துக்கிட்டு என்ன இந்த அட்டெண்டன்ஸ் சீட்டை தான் நம்ம அங்கே மூவ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்கு பாருங்க, மூவ் செலக்டட் சீட்டுன்னு இருக்கு பாருங்க, எந்த சீட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது. அப்போ VLOOKUP எக்ஸல் ஃபைல் அப்படின்னு கொடுத்துக்குவோம், ஓகேங்களா. நம்ம இந்த சீட்டை வந்து VLOOKUP எக்ஸல் ஃபைலுக்கு தான் கொண்டு போகிறோம். அப்போ அந்த சீட்டு வந்து மூவ் எண்டு கொடுத்துக்குங்க, கிரியேட் ஏ காப்பி கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் VLOOKUPல வந்துருச்சுங்களா, உங்களுக்கு இந்த சீட்டு மேலே பாருங்கள் தெரியுதுங்களா, VLOOKUP செல்லு கூடவே அட்டெண்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. பழைய சீட்டு உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன் பாருங்கள், இதே அட்டெண்டன்ஸ் சீட்டு. இப்போ நான் VLOOKUP வந்திருக்கு, மேலே ஹெட்டிங் தெரியுதுங்களா, அதில் அட்டெண்டன்ஸும் ஓப்பன் ஆகிருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல்னு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.